கொஞ்சம் நான் பயிற்சி எடுத்தவன் அல்லவா தலைவரிடம், இப்பொழுதிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது. இப்பொழுதே என்றால் நம்மையும் இங்கே கைது செய்து விடுவார்கள், நம் தோழர்களை மண்டபத்தில் போய் கைது செய்வார்கள். ஒரு 3 மணி நேரம் அவகாசம் தாருங்கள், திரும்ப வந்து உங்களிடம் சொல்லுகிறேன் என்று கலெக்டரிடமும் எஸ்பியிடமும் சொல்லிவிட்டு நெல்லை நகரத்துக்கு சென்று என் ஆர்வீர் நண்பன் நான் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தை என் தலைவனை வண்டிக்காட்டிலே பார்ப்பதற்கு புறப்படுவதற்கு முன்பு நான் இந்த கடிதத்தை உங்களிடம் தருகிறேன். நீங்கள் கோபாலபுரத்திலே போய் டாக்டர் கலைஞரிடத்தில் காலை 6:45 மணிக்கு அவர் நடைபயிற்சி முடித்துவிட்டு வீட்டுக்குள் வந்தவுடன் உங்கள் பெயரை துண்டுச்சீட்டிலே எழுதி அனுப்புங்கள். அவர் நெல்லைக்கு வருகிற போது அவருக்கு சுற்றுலா மாளிகையில் இடமில்லை, எந்த விருந்தினர் மாளிகையிலும் இடமில்லை. இடைத்தேர்தல். இலங்கையிலே இருந்து வந்து பெருமாள்புரத்திலே குடியேறிய கணேசன் என்கின்ற ஒரு சகோதரனை பார்த்து எங்கள் தலைவருக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸும் தரமாட்டேன் என்கிறார்கள், உங்கள் வீடு ஈரனுக்கு மாடி, ஒரு உதவி செய்ய முடியுமா? நீங்கள் குடும்பத்தோடு ஒரு 5-6 நாட்கள் வேறொரு இடத்தை பார்த்து தங்கிக் கொள்ளுங்கள் என்றேன். அப்படியே செய்து என்று போய்விட்டார். குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட 2 அறைகளை தயாரித்து முன்பக்கம் பெரிய கொட்டகையை போட்டு டாக்டர் கலைஞர் அவர்களை அந்த 3 நாள் பிரச்சாரத்தின் போதும் அங்கே தங்க வைத்திருந்ததற்கு பிரபு ஹோட்டல் மனோகரனும் என் நண்பர் சண்முக சிதம்பரமும் அந்த காரியத்துக்கு உதவியாக இருந்தார்கள் என்பது குட்டிய சண்முக சிதம்பரம் என்பதால் அவரிடம் இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பி அவர் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய் அங்கே கலைஞர் மாடிக்கு வந்தவுடன் அதை கொடுக்க மேலே அழைத்து என்ன இப்படி செய்து விட்டார், மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்று தொடங்கி 3.5 பக்கத்துக்கு எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரே, இந்த கடிதம் உங்கள் கைகளிலே கிடைக்கிற பொழுது அண்ணனே நான் வன்னி காடுகளுக்குள் நடந்து போய்கொண்டிருப்பேன், ஒருவேளை உயிரோடு நான் திரும்பி வர மாட்டேன், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடுகளவு கெட்ட பெயரும் வராமல் என்னை நானே பலியிட்டுக் கொள்வேனே தவிர இயக்கத்துக்கு என்னால் எந்த சேதாரமும் ஏற்பட நான் உடன்பட மாட்டேன் என்று அந்த கடிதத்திலே எழுதியிருந்தேன். அண்ணன் முரசொலி மாறனை வரவழைத்து இப்படி எழுதி வைத்துவிட்டு வண்டிக்காட்டுக்கு போய்விட்டாரே என்று சொன்னதும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அப்படி பயிற்சிகளை கொடுத்து தொண்டர்படையை உருவாக்கிய காரணத்தால் அதற்கு பின்னர் அதே செப்டம்பர் 15 வரப்போகிற செப்டம்பர் 15